தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறப்பில் வாய்க்கரிசி போடுறாங்க இல்லைங்களா, அது எதற்காக போடுகின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த இறப்பில் சரி, மற்ற சடங்குகளும் நாம் செய்கின்ற போதும் சரி, உயிரோடு இருக்கின்ற போதே இந்த சடங்குகளை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தால்தான் பிறகு நாம் இறந்து விட்ட பிறகு அல்லது அந்த சடங்கை நாம் அனுபவிக்கின்ற போது எதற்காக இந்த சடங்கு செய்யப்படுகின்றது அப்படின்னு நமக்கு புரியும். ஏன்னா வழக்கமாக சடங்கு செய்கின்ற போது எதற்காக இதை செய்கின்றேன்னு யாரும் சொல்கிறதில்ல. இப்போ இறந்தவருக்கு ஒரு சடங்கு செய்கின்ற போது, இறந்தவரே இதற்காகத்தான் இந்த சடங்கை நான் உனக்கு செய்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை செய்கிறோம். இப்போ செய்கின்ற நமக்கு கூட எதுக்காக இந்த சடங்கு செய்கிறோம் அப்படின்னு தெரிலன்னு சொன்னால், செய்கின்ற நாமும் அதை பெறுகின்றவருக்கு அந்த பயனை கொடுக்க முடியாது. அடுத்து அந்த சடங்கை பெறுகின்றவருக்கும் இதற்காகத்தான் இந்த சடங்கை நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் உயிராக இருக்கின்ற காலத்திலே இந்த சடங்குகள் எல்லாம் எதற்கு செய்யப்படுகின்றன அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டால்தான் ஒருவேளை நாம் இறந்துட்ட பிறகு ஓஹோ இதற்காகத்தான் இந்த சடங்கு நமக்கு செய்கின்றார்கள் என்று புரியும். அதனால இந்த சடங்குகளினுடைய பின்னாலே இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து கொள்வது மிக முதன்மையானது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாய்க்கரிசி போடுகின்ற சடங்கை எதற்கு செய்கின்றார்கள் என்று பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாய்க்கரிசி யார் போடணும் அப்படின்னு இருக்குங்க. இந்த வாய்க்கரிசி யார் போடணும்னா, யார் யாரெல்லாம் அந்த இறந்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இறந்து போனவருக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கடப்பாட்டில் அல்லது பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு அப்பா இறந்து போயிட்டார்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த அப்பாவுக்கு சோறு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு இருக்கின்றது, மனைவிக்கு இருக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த கணவனுக்கு இருக்கின்றது, அடுத்து பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. அதை தாண்டி இன்னும் அவருடைய உடன் பிறந்தவர்கள், நெருங்கியவர்கள், இவர்களுக்கு தான் இருக்கின்றது. ஆனால் முதன்மையானது உடனே அந்த உறவாக இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கு தான் இருக்கின்றது. அவங்களுக்கு தான் வீட்டில் இருக்கின்ற பெற்றோருக்கு அல்ல பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அப்போ அவங்க தான் வாய்க்கரிசி போடணும். இன்றைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா வாய்க்கரிசினா எல்லாரும் வாய்க்கரிசி போடுறாங்க. இன்னும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்க்கரிசி போடும்போது மச்சான் 10 காசு கொடு, மச்சான் 20 காசு கொடு அப்படின்னு பணம் இரவல் வாங்கி வாய்க்கரிசி போடுறாங்க. இப்போ எல்லாரும் வாய்க்கரிசி போடுறாங்க. அப்போ வாய்க்கரிசி போட வேண்டியது என்பது இல்லறத்தார்கள் செய்ய வேண்டிய கடனை உணர்த்துகின்றது. திருவள்ளுவர் சொல்லுவார், இல்லறத்தாருக்குரிய கடமையாக தென்புலத்தார் தெய்வம் ஒக்கல் விருந்து தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னுவார். அப்போ அதில் முதல்ல சொல்கிறார் தென்புலத்தார் அப்படின்னு. இந்த தென்புலத்தார்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், மறைந்து போன பெரியவர்கள், இதை பிதிர் என்று சொல்கின்றார்கள். இந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு அவர்கள் உயிராக இருக்கின்ற போதே நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட வேண்டும் என்று இறப்பில் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. உயிராக இருக்கின்ற போதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேறாமல் போனால் அவர்களுடைய இறுதி கட்டத்தில், அதாவது இந்த இறப்பன்றைக்காவது அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த குறை நீங்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டிய குறை நீங்க வேண்டும் என்பதற்காக வாயில் அரிசி போடுறோம். பணம் செலவு பண்ண வேண்டிய குறை இருக்குமானால் அது நீங்க வேண்டும் என்று சொல்லி நெஞ்சுகிட்ட போடுறோம். அப்போ நெஞ்சில் அந்த குறை இருக்குமானால் இன்றோடு நீங்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பணத்தை எடுத்து வாய்க்கும் நெஞ்சிக்கும் இந்த அரிசியும் பணத்தையும் சேர்த்து போடுறோம். உசுராக இருக்கின்ற போது போடுறது ரொம்ப நல்லது. இறந்து போன பிறகு நம்ம வாயை பிளந்து அந்த வாயில் அரிசியை போட்டோமோ அல்லது நெஞ்சில் காசை போட்டோமோ அது போய் சேராதுங்க. நம்முடைய தமிழர் சடங்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சைவருடைய சடங்கில் இந்த இறந்த தினத்திலிருந்து 16ஆம் நாள் வரைக்கும் செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் அந்த இறந்தவருடைய உயிரை நோக்கி செய்வது. அதற்கு பிறகு செய்யக்கூடிய இந்த திதி என்பது, சிரார்த்தம் என்பது, தர்ப்பணம் என்பது அதெல்லாம் இறைவனை நோக்கி செய்யக்கூடியது. இது வேத சமயத்திற்கும் நம்முடைய சைவ சமயத்திற்கும் வேறுபாடு உண்டு. இந்த 16ஆம் நாளுக்கு பிறகு செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் ஒன்று
நம்முடைய பிதிர்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் செய்த நற்பணிகளை அவர்களுடைய இறந்த தினத்திலே அல்லது ஆண்டு பூர்த்தியிலே நாம் தொடர்கின்றோம் என்பது நம்முடைய சைவருடைய கொள்கை. இறந்தவர்களுக்கு கொடுப்பது என்பது கிடையாது. இந்த இறந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, இறந்தவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆசையை போக்குவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 16 நாட்களுக்குள்ளே முடிந்து போயிடும். பிறகு வைதிக அடிப்படையில் செய்கின்றவர்கள், வேத சமய அடிப்படையில் செய்கின்றவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போன பிறகும் கூட இந்த தர்ப்பணம் கொடுப்பது, சிரார்த்தம் கொடுப்பது, அதையெல்லாம் இறந்தவர்களை எண்ணி செய்வார்கள். அவர் இறந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றதெல்லாம் இந்த 16 நாட்களுக்கு பிறகும் செய்வார்கள். அந்த தர்ப்பணம், சிரார்த்தம் இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த காணொலியில் நாம் இந்த வாய்க்கரிசி போடுறத முதன்மையாக பார்க்குறோம். அப்போ சைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 16 நாளுக்குள்ளே அந்த இறந்தவர்களுடைய உயிருக்கு நினைப்பிக்க வேண்டியதெல்லாம் நினைப்பித்து, விட வேண்டியதெல்லாம் விட வேண்டும் என்று அந்த உயிரை எண்ணித்தான் செய்கின்றோம். நான் உயிர் உடம்புலேருந்து பிரிந்து போயிடுச்சு, இருப்பினும் அந்த உயிருக்கு செய்வதாக எண்ணி அந்த உடம்புக்கு செய்கின்றோம். அப்போது இந்த உணவு கொடுக்க வேண்டிய கடமை, பணம் செலவு பண்ண வேண்டிய கடமை, இதெல்லாம் அவர் செத்து போன பிறகு அவர் நெஞ்சு மேலே காசு போடுறதும், அவர் வாய்க்குள்ளே அரிசி போடுறதும், நீங்கள் வேணுமா பாருங்கள். இந்த அரிசி போட்டோமா அவங்க வாய்க்குள்ளே போகாது, அப்படி தான் இருக்கும் வெளியே. சில பேர் பார்த்தீங்கன்னா தங்க அரிசி கூட போடுவாங்க, அதெல்லாம் போய் சேராதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே தான் கிடக்கும். அப்போ உண்மையாக நம்ம சைவம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், நம்ம அப்பா அம்மா, நம்முடைய அன்புக்குரியவர்கள் உயிராக இருக்கின்ற போதே அவர்களுக்குரிய கடமையை முழுமையாக நிறைவேற்றி விட வேண்டும். எப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர்கள் உயிராக இருக்கும்போது கேட்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்து தரட்டுமா, உங்களுக்கு என்ன வேணும், எதுவும் செலவுக்கு பணம் வேணுமா அப்படின்னு உயிராய் இருக்கின்ற போது கேட்பது தான் மிக சிறந்தது. இறந்து போன பிறகு இந்த குறை இருக்குமோ அப்படின்னு நாம் எண்ணி வாயில் அரிசி போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு மேலே சில்லற காசு அவங்க மேலே போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்போது உயிர் கூட அங்கே இருக்குமானால், ஒருவேளை அந்த உடம்பை சுற்றி கொண்டு இருக்குமானால் அது என்ன நினைக்கும்? உசுராக இருந்தப்போ ஒரு வார்த்தை சாப்பிட்டியாமான்னு கேட்டால் கேட்காதவன், சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்காதவன், வந்து பார்க்காதவன், வீட்டில் தனியாக இருந்தவன் வந்து பார்க்காதவன், செலவுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்காதவன், இப்போ செத்து போன பிறகு வாயை திறந்து உள்ளே போடுறானே அப்படின்னு துன்பப்படுவார்கள். அப்போது இந்த சடங்கு இறந்தவருக்கு மட்டும் இல்லைங்க, உசுரோடு இருக்கின்ற நமக்கு நினைவுபடுத்துவது. என்ன நினைவுபடுத்துவது? நம் வீட்டில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொல்வது போல அவங்க போட்ட பிச்சை தானே இந்த வாழ்க்கை, அவங்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு திருவள்ளுவர் இல்லறத்தார் கடனில் சொல்கிறார். அப்போ இறந்து போன பிறகு ரொம்ப பயபக்தியாக அவங்க வாயில் போய் அரிசியும் நெஞ்சில் காசும் போடுறதை விட்டுட்டு அவங்க உயிராக இருக்கின்ற போதே அவர்களுக்கு என்ன வேண்டும்? நல்ல உணவு வேணுமா, என்னப்பா சாப்பாடு வேணும் சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்து தர்றேன். என்னம்மா சாப்பாடு வேணும்? ஒரு அன்னையர் தினமா, ஒரு தந்தையர் தினமா, இல்லை மற்ற நாளா? அன்னைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம், தந்தையர் தினம் அன்னைக்கு தான் பாசம் பொங்கி வழியும். மற்ற நாளுக்கு என்ன ஏதுன்னு ஒரு காக்கா குருவி கூட அவங்க இருக்கிற இடத்த போய் பார்த்து என்னன்னு கேட்காது. அவங்க நம்ம பெற்றவங்க இல்லையா, வளர்த்தவங்க இல்லையா, அவங்களால தானே இன்றைக்கி நம்ம பெரிய ஆள் ஆகியிருக்கோம். அப்போ அவங்க போகும்போது இறுதி காலத்தில், அதாவது இந்த இறப்பு அன்றைக்கு போய் அவங்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கரிசி போட்டு அதை நிறைவேற்ற முடியாதுங்க. அப்போது அந்த சடங்கு உள்ளபடியே உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. என்ன நினைவுபடுத்துகின்றது? உயிரோடு இருக்கின்ற போதே உங்கள் பெற்றோர்களை பாருங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்க, என்ன வேணும்னு கேளுங்க, காசு பணம் எதுவும் வேணுமா, உங்களுக்கு பிடித்த ஏதாவது வாங்கி கொள்கின்றீர்களா அப்படின்னு கேட்டு அவர்களுடைய மனதை நிறைவேற்றினால், அவங்க மனதை நிறைவு பண்ணால், இறந்து போன பிறகு இந்த வாய்க்கரிசி சடங்கு போடணும்னு சடங்கு செய்யணும்னு கூட தேவையில்லாமல் போயிருங்க. இறப்பில் சில சடங்குகள் பார்த்திங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போதே அது செய்துட்டா அது தேவையில்லாமல் கூட போயிடும். இப்போ அதனால ஒருவேளை குறை இருக்குமானால் அப்படின்னு தான் அந்த வாய்க்கரிசி இருக்க வேண்டுமே தவிர, உயிரோடு இருக்கும்போது கவனிக்காமல் இருந்துவிட்டு அவங்க இறந்து போன பிறகு பாய்ந்து செய்து கொண்டிருந்தால் எந்த பயனும் அளிக்காது என்பதை நினைவில் கொண்டு, உயிரோடு இருக்கின்ற நம்ம பெற்றோர்களை அன்போடு பேணி காப்போம், அவர்களை அனைவரைப்போம், மகிழ்ச்சி படைப்போம்.
தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும்